அனைவருக்கும் ஸ்ரீமதி அன்பு வணக்கம். ஊர் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய விஷயம் மிகவும் சுவாரஸ்யமானது. நம்முடைய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பீரங்கி ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக ஒரு வெட்ட வெளியில் இருக்குது. இந்த 400 வருடத்தில் எத்தனையோ புயல், மழை எல்லாம் வந்திருக்கு. ஆனாலும் இந்த பீரங்கி துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்குது. இந்த பீரங்கி 25 அடி உயரத்தில் இருக்குது. அது என்னங்க பிரமாதம் கேட்குறீங்களா? ஏன்னு சொல்கிறேன். 26 அடி நீளம் இந்த பீரங்கியோடது. வெயிட் எவ்வளோ தெரியுங்களா? 22,000 கிலோ, கிட்டத்தட்ட 22 டன்னு. இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பீரங்கி. இந்த பீரங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பீரங்கியில் மிக முக்கியமானது. எனக்கு தெரிஞ்சு முதல் 4 இடத்துக்குள்ளே இந்த பீரங்கி வருதுன்னு நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பீரங்கியில் இதுவும் ஒன்று. இதெல்லாம் சரிங்க, இந்த பீரங்கி எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச பரிட்சயமான ஊர், எல்லோரும் அடிக்கடி போயிட்டு வர ஊர். ஆனால் இந்த பீரங்கியை மட்டும் நம்ம போய் பார்த்ததில்லை. காரணம், இந்த பீரங்கி பற்றி நமக்கு தெரியல. அடுத்த முறை நீங்கள் அந்த ஊருக்கு போகும்போது நிச்சயமாக இந்த பீரங்கியை பாருங்கள். பீரங்கி மேடு என்ற இடத்துல இந்த பீரங்கி இருக்குது. எல்லாரும் ஒரு முறையாக பார்க்க வேண்டிய பீரங்கி. திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்பு. 400 வருடங்களுக்கு மேலாக அப்படியே எப்படி செஞ்சாலும் அதே மாதிரி இருக்குது. இந்த பீரங்கி தஞ்சாவூரில் தாங்க இருக்குது. ராஜகோபால பீரங்கின்னு பேர். தஞ்சாவூர் தஞ்சாவூர் பீரங்கின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற சிலருக்கே இந்த பீரங்கி பற்றி தெரியல. நான் போய் பார்க்கும்போதே அப்படி ஒரு இடம் இருக்குன்னு பலருக்கும் தெரியாமல் நான் தேடி போய் தான் முறையாக பார்த்தேன். நீங்கள் அடுத்த முறை தஞ்சாவூர் போகும்போது இந்த பீரங்கியை பார்க்க தவறாதீங்க. இதே போன்று இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.